லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துப்போம். 1 hour டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல மைனர் சாக் வந்து கொடுத்துருக்கான். அந்த இடத்துல லோ வந்து உடஞ்சிருக்கு, அதே வந்து லோ வந்து உடச்சிருக்கு. அப்படின்னும் போது இந்த ஸ்விங் ஹைட் ஸ்விங் லோ போடும்போது இது வந்து ஒரு வேலிடான ட்ராப் பேஸ் ட்ராப் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல வச்சுன்னா செல் அடிக்கலாம். வெயில் அடிக்கும் போது அதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது வந்து பிரேக்கர் பிளாக் வந்து ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சப்ளை பிக்காம டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னா ஹையை வந்து உடச்சிட்டு லோ வந்து உடச்சி நமக்கு ட்ராப் பேஸ் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. நவம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இது 15 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் மாதிரி வந்து கிரியேட் ஆயிருந்துச்சு. இது லைவ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக்லி வந்து ஒரு டபுள் டாப் ரிலேட்டிவ் ஹை மாதிரி போகுது. இது ஆக்சுவலாக நீங்கள் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் ஹை மாதிரி கொடுத்து ட்ரெண்ட் லைன் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சாக் கொடுத்தான். ஸோ சாக் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஸ்விங் ஆகிட்டோம் ஸ்விங்கில் வந்து இம்பு போடுறோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து 2 ஜோன் வந்து நமக்கு இருக்குது ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இந்த 2 ஜோன் வந்து வித் இம்பேலன்ஸோட தான் இருக்குது. அப்படின்போது இது வந்து நமக்கு ஈக்குலிபிரியத்துக்கு மேலே தான் இருக்குது, அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ ஓகே, மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் சப்ளை 2 வந்து வேலிடாகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜோன் வந்து ஃபெயிலாக இருக்கும். ஸோ மேபி நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் எடுத்துருக்க முடியும்னா ஸோ நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ப்ரீமியம் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஓப்பனிங் கேண்டில் வந்து கொடுத்தோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் அரௌண்ட் வந்து 24,250, லோ வந்து 24,212. ஓகேங்களா? இப்போ 24,200 ஆள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங் மேலே போகணும். ஓகேங்களா? ஆல் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகணும். விட்டு சஸ்டெயின் பண்ணால் கீழே வரும். இந்த டிமாண்ட் வரைக்கும் வந்துட்டு பிரேக்கர் பிளாக் டேப் பண்ணால் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல 5 மினிட்ஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பஞ்ச் அடித்தான். அப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலி என்ன பண்ணுவோம், சாக் கொடுத்தா செல் அடிப்போம். ஸோ இந்த இடத்துல மேலே இருக்க ஜோன் வந்து டேப் அடிச்சிருக்கு ஆக்சுவலி. நம்ம மேலே இருக்க ஜோன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம 955 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 24,500 தான் வந்து நமக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்க போகுது ஆப்ஷன் டேட்டா படி. ஸோ மேபி நம்மளோட சப்ளை வந்து ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன டைம் பார்த்தீங்கன்னா 955. ஸோ 1 மினிட்டுக்கு எடுத்துட்டோம். 1 மினிட்ல என்ன பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். ஓகேங்களா? லைக்லி புல்லிஷ் பிளாக் மாதிரி கொடுத்துருக்கோம். வரும்போது என்ன அப்படின்னா அதாவது கரெக்ஷனாக இருக்குது. கரெக்ஷன் வேவ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன கண்டிப்பாக கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ கரெக்டிவ் வேவ்ல குட்டி குட்டி கேன்சர் இருக்கும். ஸோ இம்பல்சிவ் வந்து பெருசாக இருக்கும், ஷார்ப் மூவாக இருக்கும். சரி, ஓகேங்களா? ஸோ எல்லாமே சோட்டா கேண்டில்ஸாக கொண்டு வந்தாங்க. ஜோன் இருக்குது, வித் இம்பேலன்ஸ் இருக்கான இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ சாக் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டாக 10 மணிக்கு சொல்லியிருக்கோம் நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில். ஓகேங்களா? 1 மினிட் சாக் கொடுக்குன்னா லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா சாக் கொடுத்தோம், வித் இம்பேலன்ஸ் இருக்கு, ஆர்டர் பிளாக் டேப்பு. ஸோ அப்படின்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதுதான் 5 மினிட்ஸோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இது வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் ட்ரேடர் என்ட்ரிங்க போடுறோம். this is the target. ஸோ இதுக்கு கீழே உங்களோட எஸ்எல். இந்த இடத்துல ரெஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 1:11. ஓகேங்களா? டேப் அடிச்சும்போது பை இது டார்கெட். இது வந்து நமக்கு ப்ராப்பரான சாக் ஜோன் ரவுட்டு சாக் வந்து கொடுத்துருக்கு. ஆஃப்டர் சாக் இது ஓபி, இது டார்கெட். அப்போ இந்த ஜோன் வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்றத நமக்கு ஆப்ஷன் டேட்டாலாம் மேலே தான் போகணும்னு சொல்லியாச்சு. ஸோ அது திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் பை. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியத்தை வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ப்ரீமியம் இன்னைக்கு கொடுத்தானா அப்படின்னா ஸோ ப்ரீமியத்தில் ஒரு மூவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எஸ்எம்சியில் ட்ரேட் எடுத்துறீங்க அப்படின்னா மார்க்கெட் 1:10-11 வந்து சொல்லிக்கலாம். நடந்திருக்கு. பட் ப்ரீமியம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நாட் தட் மச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 24,200 லோ கிரேட்டாக இருக்குது. 24,200 கால் போட்டு வந்துருக்காங்க. ஸோ அங்கே பி லைன் 225. ஓகேங்களா? 225. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் உடச்சிட்டான். ஸோ அப்போ கால் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே உடச்சிட்டான், புட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணால் கால் ஆப்ஷனாக கரெக்டாக கீழே வந்துட்டான். ஸோ 955க்கு ப்ரீமியம் மொத்தம் கரைஞ்சி கீழே நிற்கிது. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து பிலோ நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்னா 70 பாயிண்ட் ஏற்றினத்துக்கு ஜஸ்ட்டு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ
இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த லைனுக்கு மேலே அந்த ப்ரீமியம் இருந்துருச்சுன்னா நம்ம தூக்கி அடிச்சிருக்கோம் மேலே. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மட்டும் தான் மேலே ஏற்றி கீழே இறக்கிட்டாங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா 1:11 கொடுத்தோம் அப்படின்னாலுமே there is no use in premium. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல மேலே போனால் ஒரு 40 பாயிண்ட்ஸ் சின்ன ஸ்கேல்பிங் வந்து கொடுத்துருக்க முடியும், கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது நம்மளோட பப்ளிக் கமெண்ட்லையும் சொல்லிடணும். ஸ்கேல்பர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ சின்ன வந்து கிடச்சிருக்கு மூவி என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ் ட்ராப் ஒன் ஹவரோட ட்ராப் பேஸ் ட்ராப் டேப் ஆகும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நம்மளோட ஜோன் தொட்டு சாக் கொடுத்தோம் அப்படின்னா பை வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் வந்து போஸ்டிங் ஷேர் பண்ணணும். ஸோ என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 2 மணிக்கு. ஓகேங்களா? ஜோன் தொடுது அப்படின்னா நம்ம வந்து பை அடிக்கலாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிடணும். என்ன பண்ணுச்சு, நம்மளோட ஜோனை தொட்டாங்கன்னா ஜோன் தொடலை ஆக்சுவலி. ஓகேங்களா? ஜோன் தொடாமல் இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் வந்திருக்கு. அந்த ஹிடன் டிமாண்ட் டேப் பண்ணிட்டு அங்கே சாக் கொடுத்துருக்கோம். அந்த சாக் கொடுத்ததுக்கு எங்கே போகல இம்பேலன்ஸ் இருக்குது ஆர்டர் பிளாக் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக். நீங்கள் இந்த 1 மினிட்ல எஸ்ல வைக்கிறீங்க, இந்த லோ எடுத்து கீழே வந்து வச்சுருக்கோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல ட்ரேடா அப்படின்னா சும்மா சொல்லிக்கலாம் ஸ்பாட் சார்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. இங்கேருந்து லோ வச்சுட்டு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, ப்ரீவியஸாக டார்கெட் பண்ணுறீங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இந்த 1 மினிட்ல எஸ்ல வந்து வைக்கிறீங்க அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து வருது. இதுக்கு ரிஸ்க் ரிவார்டு ஒரு 1:6. பட் இந்த இடத்துல மார்க்கெட் கரெக்ட் பண்ணது 2400 கால் புட்டு வந்து எடுக்கிறோம். 2400 கால் புட்டுக்கான வெப் லெவல் என்னன்னா 206. கிட்ட கூட வரல. ஸோ நீங்கள் கீழே போய்ட்டு உள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பஞ்சு அடிச்சிருக்கணும். ரெண்டுமே கரெக்டாக வரும்போது ஒரு யூஸும் கிடையாது. அதை உடச்சி ரீடெஸ்ட் கொடுத்து அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சு தான் ஏற்றிருக்கோம். மேபி இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரேட் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும், ஒரு 50 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். அந்த அளவுக்கு நல்ல மூமெண்டம் கொடுத்தாங்கன்னா ப்ரீமியத்தில் அப்படின்னா இல்லை, அதுதான் பதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சொன்னதுக்கப்புறம் ஒரு 90 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். வாட்ஸ்அப் ஏற்றிருக்கானா ஏற்றிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா?